சீமான் பண்ற எந்த அயோக்கியத்தனத்தை நாங்க வழக்கா கொடுத்தாலும் உடனே அதுக்கு ஒரு இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி உடனே அதை மூடிட வேண்டியது. அப்புறம் வெளியில நின்னுட்டு ரொம்ப இவன் உத்தம மாதிரி மீடியா கிட்ட இன்டர்வியூ கொடுக்க வேண்டியது. இப்ப என்ஐஏக்கு என்ன என்ன பெரிய எக்ஸ்பிளனேஷனா? என் மீனவ மக்கள்ல செத்தாங்க, இவன் செத்தான். அதான் சொல்லிட்டேனே, அங்க ஈழத்துல அவன் தங்கச்சிங்க கற்பழிக்கப்பட்டு இருக்கும் போது ஏன் தலைவரே இறந்த போதே நீ ஆட்டம் தானடா போட்டுட்டு இருந்த அப்படின்னு நான் தான் ஹையஸ்ட் தமிழ்நாடு மக்களுக்கு சீமானோட யோகியதையை காமிச்சிட்டேன்னு. அதாவது இந்த எஃப்ஐஆர் ஸ்குவாஷ் பண்ண சொல்லி சீமான் ஒரு வழக்கு போட்டார்ல ஹைகோர்ட்ல. ஸோ செப்டம்பர்ல போய் அட்டன் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் காவல்துறை கிட்ட கேட்டேன், சார் என்னோட போனை எப்போ சார் என்கிட்ட கொடுப்பீங்க அப்படின்னா, அந்த வழக்கை எடுத்தாதான் நாங்க இது போனை உங்கள்கிட்ட கொடுக்க முடியும் மேம் அப்படின்னு சொல்றாங்க. சீமானோட வட்டாரத்துல கேட்டா அந்த கேஸை எடுக்கவே மாட்டாங்க விஜயலட்சுமி, அதான் நீங்க கவலையப்படாதீங்க அப்படின்றாங்க. கேஸை கொடுத்து 14 வருஷமா நான் ஏமாந்துட்டு இருக்கிறேன். நான் கேஸை கொடுத்தா வெளியில அவனை ஜாலியா சுத்த விட்டுக்கிட்டு என் போனை கொடுங்கன்னு பிச்சை எடுக்கணுமா? கிளம்பி வரப்போற